ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சராஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் ஒரு சந்தோஷமான விஷயம் தான். எங்கள் வீட்டில் ஒரு மேரேஜ் நடந்துச்சு. ஸோ யாருக்கு மேரேஜ் என்னன்னு நான் கண்டிப்பாக வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மேரேஜ்க்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாங்கள் எல்லோருமே திருச்சி போயிருந்தோம் பர்ச்சேசிங்காக. ஸோ திருச்சி போகிற பக்கம் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பசுமையாக சூப்பராக மலைப்பகுதியெலாம் இருக்கும். ஸோ திருச்சி போனவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒருவேளை நீங்கள் வேறு ஊர் பக்கமாக திருச்சி வந்திருக்கீங்கன்னா அது எப்படி இருக்கும்னு தெரில. ஸோ எங்கள் ஊர்லேருந்து திருச்சி போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மலைப்பகுதி பசுமையாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் திருச்சிலாம் ட்ராவல் பண்ணுறீங்க, நீங்கள் அந்த ஊருக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறீங்கன்னா உங்களோட பேகு உங்களோட திங்ஸு எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா திருச்சி நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நேரம் ஆக ரோட்டில் சரியான கூட்டம் இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட திங்ஸை கேர்ஃபுல்லாக வச்சுருக்கீங்களோ அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ திருச்சி போயிட்டு வந்துட்டு பர்ச்சேசிங்லாம் நாங்கள் முடிச்சாச்சு. பிள்ளைங்களுக்கு எல்லோருக்குமே நாங்கள் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ மேரேஜுக்கு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி என்னோடய பொண்ணுக்கும் பையனுக்கும் ஹேர் கட்டிங்க்காக நான் சலூன் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். நீங்கள் தம்ப்லைனில் பார்த்துருப்பீங்களா, அதுதான் என்னோடய பையன். அது பக்கத்தில் நிற்கிறது என்னோடய பொண்ணு. ஹேர் கட்டிங் பார்த்திங்கன்னா என் பையன் சின்ன புள்ளையிலேருந்தே இந்த ஹேர் கட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப பயப்படுவான். தலையில் கத்திரிக்கோல் வச்சாலே அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். பட் இப்போ ஓகே, அவனுக்கு இப்போ 8 வயசு ஆகுது, 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். பட் என் பொண்ணு அப்படி இல்லை, அவன் நல்லா சூப்பராக காட்டுவாள். ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 டைம்ஸ் தான் நான் அவளை சலூன் கூட்டிகிட்டு வரும்போது நானே பிடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவளே சூப்பராக காமிக்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ என் பொண்ணுக்கு இங்கே பாப் கட்டிங் தான் விட்டுறாரு. அவர் தலையில் சீப்பை போட்டு சீவுறதுனால அவர் ரியாக்ஷனே வேறு மாதிரி இருக்குது. பட் அழுவில் சூப்பராக காட்டினா. இதையெல்லாம் தாண்டி ஒரு சில வீட்டில் ஹேர் கட்டிங் பண்ணணுன்னாலே சரியான ரணகலமே நடக்கும். அதெல்லாம் நானும் அனுபவிச்சிருக்கேன். ஸோ கல்யாணத்துக்கு நாள் நைட்டு இந்த வியூஸ் பாருங்கள். ஸோ எங்கள் வீட்டு தெருமுனையில் இந்த மாதிரி 3D லைட் செட்டிங் பண்ணியிருப்போம். ஸோ அதில் பொண்ணு மாப்பிள்ளையோட பேர், பொண்ணு மாப்பிள்ளையோட அம்மா அத்தா பேர், அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற குட்டீஸோட பேர், அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 விஷயம், அப்புறம் மணமக்களை வாழ்த்தும் துவா, இதெல்லாம் போட்டு செட்டப் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். ஸோ இது வீட்டோட தெரு முனையில் இருக்கும். அங்கேருந்து வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபுல்லாகவே உங்களுக்கு டியூப் லைட் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ வீட்டில் இந்த மாதிரி லைட்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லைட்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணும்போதே அந்த வீட்டில் கல்யாணம் இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு நாள் நைட்டு வீட்டில் பெரியவங்க, வீட்டு ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே ஒன்றா சேர்ந்து இருக்கும்போது அது செம்ம ஜாலியாக இருக்கும். ஸோ கல்யாணம் யாருக்குன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். கல்யாணம் என்னோடய கொழுந்தனாருக்கு தான் கல்யாணம். ஸோ என்னோடய மாமியாருக்கு 4 பசங்க, நான் 2வது மருமக. ஸோ கடைசி பையனுக்கு தான் எங்கள் வீட்டில் இந்த கல்யாணம். ஸோ செம்ம ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக போணுச்சு. மேரேஜ் பார்த்தீங்கன்னா ஜான்வரி 21 முடிஞ்சிருச்சு. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மணமக்களுக்காக துவா செய்யுங்க. ஸோ இதான் வீட்டோட என்ட்ரன்ஸ். நாங்கள் வீட்டு உள்ளக்கு போகும்போதே நிறைய பேர் வந்திருந்ததுனால அது ஒரு கிளம்ஸியாகவே இருந்துச்சு. பட் கல்யாண வீடுனா அப்படி தானே இருக்கும் இல்லையா? ஸோ எங்களோட ஊரில் பார்த்திங்கன்னா மேரேஜ்லாம் சிம்பிளாக தான் நடக்கும். ரொம்ப தடபுடலாம் நடக்காது. பட் ஒரு ஊர்லேயும் ஒரு மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஊரில் பார்த்திங்கன்னா மண்டபத்துலலாம் வைப்பாங்க இல்லையா? ஸோ எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா மண்டபம் கிடையாது. நாங்கள் பள்ளிவாசலில் தான் மோஸ்ட்லி மேரேஜ்லாம் நாங்கள் வைப்போம். ஸோ பள்ளிவாசல்லே மேரேஜ் வச்சுட்டு நாங்கள் அங்கேயே தான் வலிமா விருந்து வைப்போம். ஸோ அந்த வீடியோலாம் என்னால் எடுக்க முடியல. ஸோ இது மேரேஜுக்கு பிஃபோர் ஒரு நாளைக்கு முன்னாடி வீட்டில் ஃபங்க்ஷன். அது என்ன ஃபங்க்ஷன் கண்டிப்பாக சொல்லுறேன், வீடியோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு நாள் மாப்பிள்ளைக்கு மருதாணி வைப்பாங்க இல்லையா? ஸோ மருதாணி வைக்கிறதுக்கு முன்னாடி கையில் வெத்தலை வச்சுட்டு அது மேலே வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மருதாணி வைப்பாங்க. ஸோ இது ஒரு சடங்கு மாதிரி நடக்கும். ஸோ இந்த டே தான் வீட்டில் உள்ள எல்லா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து வீட்லேயே சமைச்சி சாப்பிட்றது. அது எல்லா ஊர்லேயும் இருக்கும். ஒரு ஊர்லேயும் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. சீனி போடுற ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க சில ஊரில். அந்த மாதிரி எங்கள் ஊரில் இந்த மாதிரி நடக்கும். ஸோ இதை நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவோம். ஸோ இப்போ எங்கள் மாமியார் தான் மகனுக்காக மருதாணி வச்சு விட்டுட்டு இருக்காங்க.
இந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்பீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் இல்லையா? இல்லை, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வெளிநாடு போயிட்டதுனால ரீசெண்ட் டைமில் தான் ஒரு வெளிநாடு போனாங்க. அதனால் என்னோடய ஹஸ்பண்டால் வர முடியல. ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிச்சு. கல்யாணம் முடிஞ்ச பிறகு இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையை வந்து கை கோர்த்து விட வருவாங்க. அந்த டைமில் என்ன செய்வோம், ஒரு கேக் வச்சு நாங்கள் வந்து கட் பண்ணுவோம். ஸோ கட் பண்ணிவிட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் ஊட்ட வச்சு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி தான் எங்கள் ஊரில் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ இந்த மாதிரி சீர்வரிசைகளும் வரும். நாங்களும் கொடுப்போம், அவங்களும் கொடுப்பாங்க. ஸோ இதான் வந்து எங்கள் ஊர் மேரேஜ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.